பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்துத் தூமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. சிவாய நம. திருவாசகத்தில் முதல் பகுதியை 4ஆக பிரிக்கலாம். அந்த 4இல் இப்போ பார்க்க போகிறது போற்றி திருவகவல். முதல்ல நம்ம பார்த்தது சிவபுராணம். அந்த சிவபுராணத்தில் மாணிக்கவாசக பெருந்தகை இறைவனுடைய தன்மையை கூறி உயிர் வர்க்கத்துடைய பரிணாம வளர்ச்சியை வெளிப்படுத்தி இறைவனை வழிபடுவதுதான் ஜீவன்களின் கடமை அப்படின்னு தான் அறிவுறுத்துச்சு. அடுத்தது கீர்த்தி திருவகவல்ல இறைவன் எவ்வளவுதான் உயர்ந்தவனாக இருந்தாலும், ஜீவன்கள் எவ்வளவுதான் சாதாரணமான பிறப்புகளாக இருந்தாலும் எட்டா கனி அல்ல அந்த இறைவன். ரொம்ப அன்பாக இருந்தோம்னா அடியார்களை காப்பதற்காக விதவிதமான வேறு வேறு உருவங்களோடு வந்து மனிதர்களை காப்பான், அடியார்களை ரட்சிப்பான் அப்படிங்கிறது தான் கீர்த்தி திருவகவல்ல பார்த்தோம். அப்போ எப்போ நினச்சாலும் கீழே வருவான்னா அவர் ரொம்ப சாதாரணமான ஆளா அப்படின்னு நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது. கடவுளை குறைத்து மதிப்பிடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக அவன் எவ்வளவு பெரியவன் அப்படிங்கிறத, இந்த அண்டம் எவ்வளவு பெரிய அண்டங்கள், அந்த பெரிய அண்டங்கள் அவன்கிட்ட ரொம்ப சாதாரண சின்னது அப்படின்னு சொல்லி திருவண்ட பகுதியில் அவனுடைய பெருமையை பார்த்தோம். இப்போ அப்படின்னா எவ்வளவு உயர்ந்தவன், அந்த உயர்ந்தவனை நான் போற்ற வேண்டும். ஜீவன்களாகிய நாம் இறைவனின் அருமையை உணர்ந்தாச்சு. அப்படிப்பட்டவரை நாம் என்ன செய்யணும்? போற்ற வேண்டும், போற்றி மகிழ வேண்டும், துதிக்க வேண்டும், வணங்க வேண்டும். அதுதான் ஒவ்வொரு ஆன்மாவுடைய லட்சியம், நோக்கம் அப்படின்னு சொல்கிறார். அதில் தான் உண்டானது தான் இந்த ரொம்ப நீண்ட பாடலே போற்றி திருவகவல். என்ன பாடுறார் அப்படின்னா, நான் முகன் முதலா வானவர் தொழுது எழ ஈரடியாலே மூவுலகு அளந்து நால் திசை முனிவரும் ஐம்புலன் மலர போற்றி செய் கதிர் முடித்திரு நெடுமால் அன்று அடிமுடி அறியும் ஆதரவு அதனில் அப்படிங்கிறார். அப்படின்னா நாற்றிசை அப்படின்னா 4 திசை, கதிர் முடி அப்படின்னா பிரகாசம் பொருந்திய கிரீடம், திருநெடுமால் அப்படின்னா லக்ஷ்மி நாராயணன் பார்க்கடலில் பள்ளி கொண்டவன், ஆதரவு அதனில் விருப்பத்தினால். 4 முகங்களை உடைய பிரம்மா, அவரில் தொடங்கி தேவர்கள்லாம் தொழுதாங்க, வாழ்த்தினாங்க. யாரை தெரியுமா? அழகாக குட்டியாக வாமனனாக வடிவெடுத்து வந்தார் மகாவிஷ்ணு. பிறந்து என்ன பண்ணார்? சின்ன பிள்ளையா அங்கேருந்து மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட போய் தானம் கேட்குறார். என்ன வேணும் அப்படின்னு கேட்டார் சக்கரவர்த்தி. இவர் சின்ன உருவத்தோட எனக்கு 3 அடி மண் போதும் அப்படின்னார். 3 அடி மண் போதுமா, எடுத்துக்கோ அப்படின்னு கொடுக்குறான். அப்போ என்ன ஆச்சு? அப்படியே விஸ்வரூபம் எடுக்கிறார். விஸ்வரூபம் அவர் எடுக்கும் பொழுது இந்த திருவண்டத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கற்பனையால் கூட எட்ட முடியலையாம், அவ்வளோ பெருசாக எடுத்தாராம். அடே அப்பா அப்படின்னு பிரம்மன், தேவர்கள், முனிவர்கள் எல்லாரும் அப்படி பார்த்தாங்களாம் அந்த திருமாலை. என்ன இவ்வளோ பெருசாக இருக்காரு அப்படின்னு அதில் பார்க்கும்பொழுது சொல்லுவாங்க. கொஞ்சம் அப்படி உருவம் பெருசானவுடனே திருமாலோட உருவம்லாம் பெருசாகும் பொழுது அந்த வானில் உள்ள நட்சத்திரங்கள்லாம் அந்த திருமாலுடைய காலில் இருக்கிற தண்டை மாதிரி தெரிஞ்சுதான். திருமால் இன்னும் பெருசானாராம். இந்த வானில் உள்ள நட்சத்திரங்கள்லாம் அவருடைய இடுப்பில் போட்ட மணி மாதிரி தெரிஞ்சுதான். இன்னும் பெருசாக அப்படி வளர்ந்தாராம். அப்போ இந்த நட்சத்திரங்கள்லாம் அவர் கழுத்தில் போட்ட வைரமணி மாலை மாதிரி தெரிஞ்சுதான். இன்னும் உயரமாக வளர்ந்தாராம். நட்சத்திரங்கள்லாம் திருமாலுடைய காதில் அப்படி போட்ட குண்டாலம் மாதிரி தெரிஞ்சுதான். இன்னும் உயரமாக வளர்ந்தாராம். அப்போது திருமாலுடைய கிரீடம் மாதிரி தெரிஞ்சுதான் அந்த நட்சத்திரங்கள்லாம் அப்படின்னு பாடுவாங்க. கிருஷ்ண பெருமையை பாடும்போது ஸ்ரீமத் பாகவதத்தில் அப்படியேப்பட்டவராச்சே, அவ்வளோ உயரமாக வளர்ந்தாரே. இங்கே எல்லாரும் அப்படி அசந்து போய் பார்த்தாங்களே, பிரம்மன், தேவர்கள், முனிவர்கள் எல்லாம்
அப்படியே 2 அடியில் 3 உலகத்தை அளந்த பெருமாள் கேட்குறார், எங்கே 3வது அடி அப்படின்னு. அப்போ என்ன பண்ணா மாவலி சக்கரவர்த்தி, இதோ அப்படின்னு தன் சிரத்தையே தந்தான். பெருமாளுக்கு இதோ 3வது அடி என்னுடைய தலையை தரேன், என்னுடைய சிரத்தை நீ எடுத்துக்கொள்னு இறைவனின் அடிகளில் தன் சிரத்தை அளிப்பான். அப்போ பெருமாள் என்ன பண்ணார், தன்னுடைய திருவடிகளை தந்தார். தருவது மட்டுமல்லாமல் தன்னையே தந்தார். பக்தர்கள் எந்த கடவுளாக இருந்தாலும் சரி, அவருடைய திருவடிகளில் நம்ம சிரத்தை பதித்து சரணாகதி அடைஞ்சிட்டோன்னா இறைவன் தன்னையே தருவார். அப்படியேப்பட்ட திருமாலாயிற்றே அவர். எல்லாரும் வணங்கினாங்களே, அவ்வளோ பிரகாசமாக கிரீடம் பளபளன்னு மின்னுச்சே. அப்படிப்பட்ட திருமாலை அன்று அனைவரும் வணங்கினார்கள். அப்புறம் என்ன நடந்தது? கடும் முரண் ஏனம் ஆகி முன் கலந்து 7 தலம் உருவ இடந்து பின் எய்த்தும் ஊழி முதல்வ சய என்று வழுத்தியும் காணா மலரடி இணைகள். கடுமுரண் அப்படின்னா வேகமும் வலிமையும் கூடிய. ஏனம் ஆகி அப்படின்னா பன்றி வடிவெடுக்கிறது. முன் கலந்து முன் தோன்றி 7 தலம் உருவ இடந்து அப்படின்னா பாதாளம் வரை 7ஐயும் ஊடுருவி பிளந்து. பின் எய்த்து அப்படின்னா பிறகு தளர்வுற்று. திருமாலுடைய பெருமையை பாடினார் இல்லையா? விஸ்வரூபம் எடுத்தார், ரொம்ப பெரியவர், எல்லாரும் அசந்து போய் பார்த்தாங்க அப்படின்னு. அந்த திருமால் என்ன செஞ்சாரா? உன்னுடைய அடியை காணுகிறேன் அப்படின்னு சிவபெருமான் கிட்ட சொன்னார். நான்முகன் என்ன பண்ணார்? உன் முடியை காணுகிறேன்னு சொன்னார். அப்போ தேடினாங்களே, வேகமும் வலிவும் கூடிய பன்றி வடிவெடுத்தார். வராக அவதாரம் எடுக்கிறார் பெருமாள். அப்படி எடுத்து என்ன பண்ணாராம்? கடகடன்னு அடியில் பூமியை தோண்டி 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 போகிறார். உன்னை காண்றேன்னு கண்டாரா? காண முடியவில்லைன்னு சொல்லிட்டாரே. ஊடுருவி பிளந்து பார்த்து உள்ளே போயிட்டே இருந்து அப்படியே தளர்வுற்று விட்டாரே. டயர்டாயிட்டாரே விஷ்ணு. திருமால் அப்படியே டயர்டாயிட்டாரே. ஒன்றும் அவர் சாதாரணமானவர் இல்லை, அவரே விஸ்வரூபம் எடுத்து எல்லாரும் அஞ்சக்கூடிய அளவுக்கு பிரமிக்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்தவர். அப்படிப்பட்ட திருமால் உனது கமல திருவடிகளை காண்பதற்காக பன்றி வடிவம் எடுத்து அடியேல் போய்கொண்டே இருந்தார். உன்னை பார்க்க முடியாது, திரும்பிவிட்டு டயர்டாயிட்டாரு, பார்க்க முடியவில்லை என்று தளர்வடைந்து விட்டார் அப்படிங்கிறார். இப்போது நமக்கு தோணும் இல்லையா, ஏன் அவர் பார்க்க முடியல அப்படின்னு. இங்கே எதற்கு மாணிக்க வாசக பெருந்தகை திருமாலை குறைத்து சொல்வாரா என்ன? இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம். அது என்ன சொல்கிறாருன்னா, அப்படியேப்பட்ட மகாவிஷ்ணு அங்கே போனார் கீழே திருவடிகளை காண. ஆனால் அதனுடைய நோக்கம், அதனுடைய தொடக்கம் என்னன்னு நம்ம பார்த்தோன்னா, நான்முகனுக்கும் திருமாலுக்கும் போட்டி வருது. நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படிங்கிற ஒரு போட்டி எழுது. அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் அவர் மேலே நான் போய் முடியை காண்றேன், நீ போய் அடியை காணு, யார் முன்னாடி பார்த்துட்டு வரமோ அவங்க தான் உயர்ந்தவர்கள்ன்ற அந்த இடத்தில் தான் எனும் அகந்தை தலைக்கு ஏறி அவர்களுக்குள்ள ஒரு போட்டி நடக்குது. இங்கே யாரும் பெரியவர் இல்லை அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக சிவபெருமானின் ஒரு பெரிய உருவம் எடுத்து வந்தது தான் அந்த புராணம். அதனால் இங்கே திருமாலை தாழ்த்தி சொல்வது இங்கே நோக்கம் அல்ல. அப்படியேப்பட்ட திருமால் கூட உனது திருவடியை அடைய முடியல அப்படின்னா அது எவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லும் பொழுது அதன் நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அங்கே போட்டி போட்டாங்க. போட்டி போட்டுக்கிட்டு தான் அப்படிங்கிறது அங்கே நிலைத்து நின்றுடுச்சு, உயர்ந்து ஓங்கிடுச்சு. அந்த தான்கிறத அழிப்பதற்காகத்தான் நீ உன்னுடைய காட்சியை காட்டவில்லை அப்படிங்கிறது தான் அங்கே அவர் பாட வரார். அதனால் அடேங்கப்பா, திருமாலாடையே பார்க்க முடியலையா? அப்படியா? அப்புறம் நாம் என்ன செய்ய முடியும்? நமக்கு என்ன புதிய உத்தி இருக்குது? அப்படியேப்பட்ட மகாவிஷ்ணுவால் பன்றி அவதாரம் எடுத்து கீழே போய் பார்த்தாரே, அவருக்கு திருவடி தரிசனம் கிடைக்கவில்லையே அப்படின்னா அப்போ நமக்கு எப்படி கிடைக்கும்? நாம் சாதாரண ஆள் தானே.
அப்படின்னு நமக்கு மலைப்பு வந்துடும் இல்லையா? அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு, வழுத்துதற்கு எளிதாய் வார்கடல் உலகினில் அப்படிங்கிறார். வழுத்துதற்கு எளிதாய் அப்படியெல்லாம் நம்ம வருத்தப்பட வேண்டாம். அவர் எளிமையானவரும் கூட. எப்போ? நமது நோக்கம் நன்றாக இருந்தால். இங்கே நாம் பெரியவங்கன்னு நாம் ஒன்றும் ட்ரை பண்ண போகிறது இல்லையே. நமக்கு தான் தெரிஞ்சுட்டேன் நாம் ஒன்றுமில்லைன்னு. அதனால் தூய்மையான ஆத்மாவால் நம்ம இறைவனை உணர்ந்து அழகாக அவரை போற்றி போற்றி போற்றின்னு நம்ம பாடலாம். அப்படி பாடினா என்ன ஆகும்? அவர் நம் வசப்படுவார். அப்படிங்கிறத தான் அவரை எப்படியெல்லாம் விதவிதமாக போற்றலாம் அப்படிங்கிறத தான் நாம் இந்த போற்றி திருவகவலில் காணப்போகிறோம். வார்கடல் அப்படின்னா எங்கும் விரிந்த கடல். அப்படி வார்கடல் உலகினில் வழுத்துதற்கு எளிதாய் நம்ம வணங்கலாம், எளிதாக வணங்கலாம். எப்படியெல்லாம் வணங்கலாம் அப்படிங்கிறதும், இந்த உயிர்கள் எப்படியெல்லாம் ஜீவன்கள் உண்டாகின்றன, எப்படி பரிணமிக்கின்றன அப்படிங்கிறதெல்லாம் இந்த போற்றி திருவகவலில் விவரமாக பார்க்கலாம். அப்படியேப்பட்ட திருமாலும் அடி காண முடியாத அந்த சிவன் அடியை நாம் காணலாம். எப்படி அப்படின்னா, அவருடைய திருவடிகளில் சரணாகதி அடைந்து தான் அற்று நாம் எதுவுமே இல்லைங்கிறத உணர்ந்து சிவ 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 என்று சிவனை விதவிதமாக போற்றலாம் என்று நமக்கு அடுத்தடுத்தது வழியை சொல்லிக்கிட்டே போகிறார். இப்படி அடையலாம், அப்படி அடையலாம், இப்படி அடையலான்னு நிறைய யுக்திகளை சொல்லித் தருகிறார் மாணிக்கவாசக பெருந்தகை. போற்றுவோம், சிவன் திருவடிகளை போற்றுவோம், அவன் அருளை பெறுவோம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.